செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கருப்பையா, உயர்கல்வி ஆலோசகராக பணிபுரிகிறேன். இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் போர்டில் 10ஆம் வகுப்புக்கான தேர்வுகள்ங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம 10th ஸ்டாண்டர்டு முடிச்சாச்சு, அடுத்து என்ன மாதிரியான குரூப்பை எடுக்கலாம், என்ன குரூப் எடுத்தா என்னென்ன மாதிரியான படிப்புகளுக்கு போக முடியும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு சின்ன ஒரு குழப்பங்கிறது நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன விளக்கமாக தான் வந்து இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. இல்லை உங்களுக்கு முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த அரசி செய்திகள் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களையும் அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம். இதில் இப்போ 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் இப்போ உங்களுக்கு 10th முடிச்ச உடனே இப்போ 10th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்னு வெறும் 5 சப்ஜெக்டை மட்டுமே நம்ம வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்போம். ஸ்டேட் போர்டுங்கிறது ஸ்டேட் போர்டு ப்ளஸ் மெட்ரிகுலேஷனில் படிச்சிருப்போம். இப்போ 11th and 12th போகிறப்ப இந்த 5 சப்ஜெக்டே கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த 5 சப்ஜெக்டை வந்து பிரித்து தான் நம்ம வந்து 11th and 12th போகிறோம். ஸோ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும் சரி, பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை வந்து சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த மாதிரியான ஸ்கூலில் ஒரு 3 குரூப் வந்து கம்பல்சரி வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் வந்து பயோமேக்ஸ்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. 2வது குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது குரூப் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் வித் அக்கௌண்டன்சி, காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை முதல் குரூப் பயாலஜி வித் மேக்ஸ். பயாலஜி வித் மேக்ஸ்னா அங்கே மொத்தம் 11th and 12th நீங்கள் மொத்தம் 6 சப்ஜெக்ட் படிக்கணும். இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க, 2வதா தமிழ் படிப்பீங்க, 3வதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்னு சயின்ஸே பிரித்து ஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட், அடுத்து கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க, 5வதா பயாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட், 6வதா மேக்ஸ்னு படிப்பீங்க. ஓகே, இந்த குரூப் படிக்கிறது மூலமா நீங்க பல்வேறு வகையான துறைகளை தேர்ந்தெடுக்க முடியும். ஏன் எல்லாருமே இந்த பயோமேக்ஸ்ங்கிற குரூப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த குரூப் படிக்கிறது மூலமா நிறைய வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு போக முடியும். எல்லா வகையான படிப்புகளுக்கும் போறதுக்கும் வந்து பயோமேக்ஸ்ங்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க வந்து மெடிக்கல் படிக்கிறதுனாலும் பயோமேக்ஸ் குரூப் சேர்ந்து படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கிறதுனாலும் பயோமேக்ஸ்ல படிக்கலாம், ஆர்கிடெக்சர் படிக்கிறதுனாலும் நீங்க வந்து பயோமேக்ஸ் குரூப்ல வந்து போய் படிக்கலாம், மெரைன் இன்ஜினியரிங் சம்பந்தமா படிக்கலாம், லா சம்பந்தமா படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் சம்பந்தமா படிக்கலாம். இது மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் கோர்சஸ், டீச்சிங், என்ன மாதிரியான ஒரு பாடப்பிரிவுகள், என்ன மாதிரியான ஒரு துறைகளுக்கு போகணும்னாலுமே நீங்க வந்து பயோமேக்ஸ்ங்கிற ஒரு குரூப் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களால ஈஸியா அது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் அது சம்பந்தப்பட்ட நுழைவுத் தேர்வுகளுக்கும் போக முடியும். இப்ப 2வது குரூப் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த குரூப்பை யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து மெடிக்கல்ங்கிற ஒரு குரூப், அதாவது மெடிக்கல்ங்கிற ஒரு துறையே வேண்டாம், எனக்கு மருத்துவ கனவுகளே இல்லை சார், எனக்கு மருத்துவம் ஒத்துக்காது, நான் இன்ஜினியரிங் மட்டும்தான் படிக்க போறேன், இல்லை ஆர்கிடெக்சர் மட்டும் தான் படிக்க போறேன், எனக்கு வேற ட்ரீமே கிடையாது சார், பியூர்லி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுகள் மட்டும் படிக்க போறேன் அப்படின்னா நீங்க வந்து யோசிக்கவே வேண்டாம், பயாலஜி பக்கமே போக தேவையில்லை. நீங்க சிம்பிளா ஒரு குரூப் படிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குரூப்ல வந்து இங்கிலீஷ் படிப்போம், தமிழ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே ஃபர்ஸ்ட் குரூப் கூட காமனா வரும். 2வதா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம வந்து என்ன படிப்போம்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி, அதாவது மேக்ஸும் படிப்போம், கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு பதிலாக இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற பாடப்பிரிவு படிப்போம். இது மூலமா போறது மூலமா நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் படித்தாலுமே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம், ஆர்கிடெக்சர் படிக்கலாம், ஈவன் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் போகலாம், லா சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம், டிசைன் ஓரியன்டான கோர்சஸ் போகலாம். ஸோ இத்தனை வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார் எனக்கு வந்து மேக்ஸும் வராது, சயின்ஸும் வராது, நான் லைஃப்ல பின்னாடி பிஸ்னஸ் தான் பார்க்க போறேன், இல்லை வந்து நான் அக்கௌண்டிங்ல போக போறேன், ஆடிட்டிங்ல போக போறேன், ஃபினான்ஸ்ல போக போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு குரூப்னு சொல்லுவாங்க. தேர்டு குரூப்னு சொல்லலாம், இல்லைன்னா காமர்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காமர்ஸ் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சு. இந்த குரூப் எடுக்கிறது மூலமா இங்கிலீஷ், தமிழ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கூடுதலாக ஒரு சில பள்ளிகளில் வந்து பிஸ்னஸ் மேக்ஸ்ன்னு தர்றாங்க, ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி தர்றாங்க. இந்த மாதிரியான கோர்சஸ் எடுக்கிறது மூலமா நீங்க 12th முடிச்சுட்டு பிபிஏன்னு சொல்லக்கூடிய வணிகவியல் சார்ந்த படிப்புகளும், பிகாம்னு சொல்லக்கூடிய படிப்புகளும், ஒருவேளை டைரக்டா இன்டகிரேட்டட் எம்பிஏ படிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பிகாம்ல இன்னைக்கு நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்தாச்சு. பிகாம், பிகாம் சிஏ, பிகாம்ல ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீசஸ், இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாமே படிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே, அது இல்லை சார், நான் இந்த மாதிரி டிகிரிலாம் போக விரும்பல, நான் அதிகப்படியான சம்பளம் வாங்கக்கூடிய வேலைக்கு போக விரும்புறேன்னா நீங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக விரும்பினா நீங்க வந்து 12th வந்து என்ன குரூப் படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். பட் காமர்ஸ் குரூப் படிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோட இனிஷியல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு. அப்ப அந்த ஒரு 4 தேர்வுகள் இருக்கு. சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், 2வது சிஎம்ஏ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், 3வது ஏசிசிஏ அசோசியேஷன் ஆஃப் சர்டிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், 4வது சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரிஷிப். இந்த மாதிரியான பாடப்பிரிவுகளுக்கு போறவங்களுக்கு இந்த குரூப்புங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா என்னால முடிஞ்ச தகவல்கள் கொடுத்துருக்கிறேன். அதாவது 10ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான குரூப் எல்லாம் எடுத்தா என்ன பின்னாடி அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான படிப்புகள் படிக்க முடியும், என்ன துறைகளுக்கு போக முடியுங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு வந்து கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்க இந்த அரசி செய்திகள்ங்கிற இந்த நியூஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிகவும் நன்றி. தேங்க்யூ.